ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு போன வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்மையாலுமே நடந்த ஒரு திகிலான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இது வந்து யாருக்கு நடந்தது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். எல்லாருமே வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் யாருக்கு இந்த விஷயம் நடந்ததுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இது பார்த்தீங்க அப்படி கடலை மிட்டாய் அப்படின்னாலே கோவில்பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோவில்பட்டியில் நடந்த ஒரு விஷயம். ஊர்லேயே ரொம்பவே வந்து தெரிஞ்ச ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் பால் ஊற்றிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு 60 லிட்டர் அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக தான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துலலாம் வந்து பால் வந்து எடுத்துகிட்டு போய் சைக்கிளில் வந்து ஊற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தா அன்னைக்கு காலை எப்பவும் போல் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட சைக்கிளில் வந்துட்டு பால் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, இப்போ வந்து பைபாஸ் ரோடு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. பட் அந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நிறைய டெவலப்மெண்ட் அந்த ஊரில் வந்திருந்தாலுமே ஆனாலும் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பெரிய ஒரு ரோடு, மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரோட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து சைக்கிள் வந்து நல்லா செம்ம கண்டிஷனான சைக்கிள். ஏன்னா அதை வச்சு தான் அவங்களோட தொழில் இயங்குது அப்படிங்கிறதுக்காக அந்த சைக்கிளை வந்து நல்லாவே பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சைக்கிளில் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகக்கூடிய சைக்கிள், பிரேக்கில் இருக்குது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய அந்த சைக்கிளை வந்து அவர் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மேடு ஏறும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் யாராவது ஆள் இருக்காங்களா, இல்லாட்டி யாராவது நடுவில் வந்துட்டாங்கன்னா நம்ம போய் இடிச்சிருவோம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் பார்த்துருக்காங்க. பட் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணிட்டு தான் அவர் அந்த மேடு வந்து ஏறி போயிருக்காங்க. அப்படி மேடு ஏறும்போது திடீர்னு யாரோ ஏதோ ஒரு பெண் வந்து சடனாக சைக்கிளுக்கு நடுவில் வந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த ஹேண்டில் பாரை வந்து அவர் திருப்பு போய் அந்த இதை வந்து அவர் திருப்பின நேரத்தில் ஆப்போசிட்டில் ஒரு லாரி வந்து பயங்கரமாக அடிச்சிருச்சு. பயங்கரமாக அடித்ததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த சைக்கிளில் இருந்து உருண்டு தூக்கி வீசப்பட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையில் வந்துட்டு அவர் வந்து போய் விழுந்துட்டார். அவருடைய சைக்கிளும் அவருடைய அந்த பால் காலியான அந்த பால் டப்பா மட்டும்தான், அந்த கேன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டில் இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு இது நடந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிருக்குது. அவருக்கு பயங்கரமாக அடிபட்டதில் மயக்கமாயிட்டார். அவருடைய அந்த தலைப்பகுதி இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு பயங்கரமான ஒரு அடி. அந்த இடத்துலேருந்து நிறைய ரத்தம் வந்து போயிட்டே இருந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரால் எந்திக்க முடியல. கை காலில் பயங்கரமாக வந்து அங்கங்கே ரொம்ப அடிபட்டதுனால அவரால் எந்திக்க முடியல. இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த வழியாக போகிறவங்க வரவங்க இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்க என்னடா இது திடுதுப்புன்னு ரோட்டில் வெறும் சைக்கிள் விழுந்து கிடக்குது, கேன் விழுந்து கிடக்குது, ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி பார்க்கும்போது தான் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐயோ இன்னாருடைய மகனாச்சே, இவர் வந்து ஏன் இப்படி இங்கே வந்து விழுந்து கிடந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அப்போல்லாம் வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து நிறைய வெஹிக்கல்ஸ், பஸ்ஸு, ஆட்டோ அது இதுன்னு இருந்திருக்கு. பட் அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி மட்டும்தான் இருந்தது. மாட்டு வண்டி யாராவது ரொம்ப பெரிய பணக்காரர் இருந்தாருன்னா அவர்கிட்ட லாரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான லாரியில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு லாரி வந்திருக்கு. அந்த லாரியில் இவரை எடுத்து கூட்டிகிட்டு வந்து மெயினுக்கு வந்திருக்காங்க. ஸோ மெயின் ரோடுக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். அதுக்கு வந்துட்டு இந்த லாரிக்காரர் வந்து இல்லை நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம், அதனால் வந்துட்டு நீங்கள் இங்கேயே வந்து இறங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு கண்டினியூவாக ரத்தம் வேறு போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யோசிச்சிட்டே இருக்கிறப்போ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு வண்டி வச்சுருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து வராரு. ஸோ அப்படி வர்றப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி வாங்க டக்குன்னு வாங்க, தெரிஞ்சவராச்சே, தெரிஞ்சவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் தானே, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாட்டு வண்டியில் அவரை தூக்கி வச்சு அவரை வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் ஸோ ஏதோ ஒரு பொண்ணு மேலே நான் வந்து ஏற்றிட்டணுங்கிற ஒரு பயத்தினால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என் ஹேண்டில் பாரை வந்து நான் வந்து திருப்ப பார்த்தேன். அப்படி திருப்பும்போது தான் வந்து இந்த மாதிரி நான் அடித்து நான் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் இது என்னமோ தப்பாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பேசி, இல்லை இது வந்து இப்படியே இது பண்ணால் கரெக்டாக என்ன ஏதுன்னு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாருக்காச்சும் ஏதாவது தெரியாதனமாக நடந்துச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போய் வந்து விபூதி அடிப்பாங்க. ஸோ விபூதி பூசுவாங்க. அந்த விபூதி பூசுறதுக்காக இவரை வந்து அவர்னால முடியலனாலுமே அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவரை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போய் அந்த விபூதி பூசுறவர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விபூதி பூசக்கூடிய அந்த சாமியார் இருக்காருயா, அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. அந்த அந்த உருவம் வந்துட்டு ஒரு கெட்ட சக்தியுடைய ஒரு உருவம். அது வந்து உங்களுடைய பையனை வந்து சாகடிக்கணும்னு பார்த்துருக்கு. அது வந்து இந்த மாதிரி ரத்தக்காவு வாங்கணும்னு பார்த்துருக்கு. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு உங்கள் பையனுக்கு. அந்த சாமியார் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து எதனால் சாமி இவரை போய் பிடிச்சிருக்குன்னா, இல்லை இவர் வந்து சின்ன பையனாக இருக்கார். சின்ன பையனாக கல்யாணம் ஆகாத பையனாக இருக்கிறனால அந்த உருவம் வந்து என்ன பண்ணியிருக்கு, தினமும் பார்த்துட்டு இருந்துட்டு இதை வந்து நிகழ்ந்திருக்கு. அதனால் வந்துட்டு சரி இனி எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் பையனை வந்து உங்களுடைய குலதெய்வம் தான் வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விபூதி வந்து அவங்களுக்கு பூசினதுக்கப்புறம் அவர் வந்து நார்மல் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நார்மல் லைஃப் வந்துட்டு லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்துட்டு தீய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க இருப்பாங்க, கடவுள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சரி, ஒரு பாசிட்டிவ் வந்தால் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த டயத்தில் எது பண்ணணும் அப்படின்னே தெரியாமல் நிறையா ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு வந்துட்டு வினையாக போய் முடியுது. ஸோ யாரை வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க. சரி, இந்த நிகழ்வு வந்து யாருக்கு நடந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய தாய் மாமா. ஸோ என்னுடைய தாய் மாமா எங்கள் அம்மாவுடைய அண்ணாவுக்கு தான் வந்து இந்த நிகழ்வு நடந்தது. இது வந்து எங்கள் அம்மா தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது சொல்லும்போது அவங்க இதை எதுக்கு நீ கேட்குற, இதை பற்றி ஏன் வந்துட்டு நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், அம்மா சொன்னால் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் இந்த மாதிரி நடந்துச்சு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உண்மையுமே நடந்து அதை வந்து இப்போ எங்கள் தாய்மாமா வந்து இல்லை, இறந்துட்டார். பட் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் ஃபேஸில் அந்த இடத்துல மார்க் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த இடத்துக்கும் லேட்டாக போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து கோவில்பட்டியில் உண்மையாலுமே நடந்தது. அண்ட் யாருக்கு நடந்தது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Annie.